ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நைட்டு டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். புது விதமான சப்பாத்தி. சப்பாத்தி நம்ம நார்மலாக சாப்பிட்டு பார்த்துருப்போம். இது ஒரு புது விதமாக இருக்கும், எக் சப்பாத்தி. வாங்க எப்படி செய்யலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விருப்பம் உள்ளவங்க பை மோட்டை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பொருள்கள் தரமாக கிடைக்கி நல்ல விலை குறைவாகவும் இருக்குது. இதற்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ எக் சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கோதுமை மாவு சப்பாத்தி மாவு பிணைஞ்சிக்கலாம். 1.5 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்குவோம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக வரணும். அதனால் மாவை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாகும். அதனால் தண்ணி லைட்டாக விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் சேர்த்து பிசைஞ்சிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு ஒரு 1/4 மணி நேரமாக அது மாவு ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கோஸு, ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த வெங்காயம் கேரட் பீன்ஸை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வர வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கியிருக்கோம். வெங்காயம் இந்த பதம் வந்தால் போதும். அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் கோஸையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் காய் வந்து ரொம்ப வதங்காமல் ஒரு நல்ல மொறுமொறு டேஸ்ட்டில் வரும். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கைவிடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும், வாசனைக்காகத்தான். போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி பிரட்டி எடுங்க போதும். அதுக்குள்ளே நம்மளுக்கு காய் நல்லா சுண்ட வந்துடும். இப்போது நம்ம முட்டையை வந்து ஒரு பவுலில் எடுத்து 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை வந்து அதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டை கூட 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி வந்து நல்லா நைஸாக திரட்டிக்கோங்க. ரொம்ப திக்காக வேண்டாம், நல்லா தின்னாக வரட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக திரட்டிக்கணும். நான் கொஞ்சம் தான் மாவு எடுத்தேன், பாருங்கள் எவ்வளோ தின்ன திரட்டியிருக்கோன்ட்டு. இந்த அளவுக்கு அந்த சப்பாத்தி கட்டை அளவுக்கு நல்லா ஃபுல்லாக திரட்டியாச்சு. இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். லைட்டாக தான் சூடு ஏறணும். நம்ம வந்து ரொம்ப சூடு ஏற்றிட வேண்டாம். லைட்டாக சூடு ஏறவும் நம்ம கலக்கி வச்சுருக்க முட்டையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து நடுவில் வச்சுக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக வச்சுக்கிடுவோம். இதை வந்து அப்படியே வெளியில் வராத அளவு எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். முட்டை வந்து வெளியில் வந்துடக்கூடாது. நல்லா அழகாக 4 பக்கமும் நல்லா சதுரமாக வர்ற மாதிரி க்ளோஸ் பண்ணிப்போம். கை சுடுது. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் சுற்றி வர. தீ வந்து அதிகமாக வச்சிடாதீங்க, சப்பாத்தி கரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லை சிம்மில் கூட இருக்கட்டும். லைட்டாக அப்படி பரட்டி எடுப்போம். அப்போ தான் உள்ளே வந்து நம்மளுக்கு முட்டை வேகும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா பரட்டி எடுத்தாச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்.
இப்போ அடுத்த சப்பாத்தி இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துப்போம். இதே மெத்தடு தான். நல்லா நைஸாக உருட்டிடுங்க. கொஞ்சம் கூட திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்துச்சுன்னா சப்பாத்தி மொத்துன்னு இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. இப்போ நடுவில் அதே மாதிரி முட்டையை ஊற்றி அந்த ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சு அதே மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி வேக வைக்காததுனால அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பக்கம் மாற்றிக்கிடுவோம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி நான் செஞ்சதில் 4 சப்பாத்தி வந்தது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன மாவு சேர்த்து நீங்களும் செஞ்சுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இது நல்லா முட்டை வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எக் சப்பாத்தி நம்ம குழந்தைகளுக்கு வேறு மாதிரி செஞ்சு கொடுத்துருப்போம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு புதுவிதமாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லா குழந்தைகளுமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாடு மிச்சமே ஆகாது. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.